இப்போ அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னா ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் புகழ்ந்துட்டு அதுக்கப்புறம் ஸலவாத் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பிரார்த்தனை செய்யணும். அப்படி இல்லைன்னா அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை நிராகரிச்சிருவான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். இது உண்மையா? அதாவது துவா செய்யும் பொழுது அல்லாஹ்விடத்துல கேட்கும் பொழுது எடுத்த எடுப்புல கேட்டு விடாமல் அதுக்கு முன்னாடி அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அவங்களுக்கு ஸலவாத்ங்கிற துவாவை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் துவா செய்யணுங்கிறாங்களே, அது உண்மையா கேட்கிறாங்க. துவாவை பிரார்த்தனையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையான பிரார்த்தனை இருக்கிறது. ஒன்னு ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலையும் கேட்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்த துவா. இப்ப உதாரணமா இப்ப சாப்பிட்டு முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கு ஓதுறதுக்கு ஒரு துவா இருக்குது. படுக்க போனீங்கன்னா தூங்க போனீங்கன்னா அதுக்கு ஓதுறதுக்கு ஒரு துவா இருக்கிறது. பள்ளிவாசல நுழைஞ்சீங்கன்னா அது ஓதுறதுக்கு ஒரு துவா இருக்குது. பள்ளிவாசல வெளியே வர்றாருன்னா அது ஓதுறதுக்கு ஒரு துவா. இதெல்லாம் கூட பிரார்த்தனை தானே. இந்த மாதிரி பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை உட்காந்துக்கிட்டு இப்ப கக்கூசுக்கு போறீங்க, அது கூட என்ன இருக்கு, ஒரு துவா இருக்கிறது. போகும்போது ஒரு துவா இருக்கிறது, வெளியே வரும்போது என்ன செய்யறது, ஊப்ரானக்கன்னு சொல்லிட்டு போகணும். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னில் வாஃபானி என்று சொல்லிட்டு வெளியே வரணும்லாம் இருக்கிறது. அந்த இடத்துல குஃப்ரானுக்கு முன்னாடி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் இப்படி ஓதிவிட்டு அப்புறம் ஸலவாத் குஃப்ரானுக்கு சொல்லுவோம். சொல்லிட்டு போயிட்டு இருக்க வேண்டிய, அதுக்கெல்லாம் ஸலவாத்லாம் கிடையாது. அதாவது இன்னென்ன நேரத்துக்கு இன்னென்னதை ஓதுங்கன்னு சொல்லப்பட்டிருக்குமையானால் அதை மட்டும்தான் ஓதணும். அதுல ஹம்தும் கிடையாது, அதுல பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிடணுமே தவிர பிஸ்மில்லாவோட துவா இருக்குது, இதை ஓதுறதுக்கு முன்னாடி ஒரு அல்ஹம்து ஓதனே, அதுக்கு ஒரு ஸலவாத் ஓதனே, அதுக்கப்புறம் பிஸ்மில்லா சொல்லணுங்கிறது கிடையாது. பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிட வேண்டியதுதான். சாப்பிட்டு முடிச்சோன்னா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ல வேண்டியதுதான். அதுக்கெல்லாம் என்ன செய்ய வேண்டியது இல்ல. இது மாதிரியான ஒரு இதெல்லாம் கிடையாது. அது இல்லாம ஒரு நெருக்கடியில ஒரு ஆபத்துல சிக்கிக்கிட்டீங்க, உள்ள வர்றான், அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அவன் குத்த வந்து கை தேடி நிக்கிறான், எல்லாம் காப்பாத்திட்டு வேண்டியதானே. அதுக்கெல்லாம் ஹம்து ஸலவாத் ஓதிட்டு இருந்தா அதுக்கெல்லாம் குத்திட்டு போயிடுவான். அவங்கள அவன் குத்த ஒரு நெருக்கடியான ஒரு துன்பத்துல மாட்டி கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் நம்மளா கேட்கிற துவாக்கள் தான் இருக்கிறது. அப்ப அதுக்கெல்லாம் என்ன செய்யணும்னா இமிடியேட் உடனடி ஆக்ஷன், உடனே அல்லாஹ்ட்ட முறையிடணும். உடனே அல்லாஹ்ட்ட முறையிடணுங்கிற மாதிரியான துவாக்கள் இருக்கு பாருங்களேன். அதுக்கெல்லாம் இது செஞ்சீங்கன்னா அல்லாஹ்ட்ட கேட்கறதே இல்லாம போயிடும், நம்மளே போய் சேர்ந்துருவோம். அந்த மாதிரி இல்லாம ஒரு நெருக்கடி, மழை, புயல், வெள்ளம்லாம் அடிக்கிறதுன்னு வைங்களேன். அப்ப உதாரணமா எடுத்துக்கொண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர்ல ஜும்மா உரை நிகழ்த்துறாங்க. ஒரு ஆள் என்ன செய்யறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த மாதிரி மழை இல்லாம ரொம்ப கால்நடைகள்லாம் செத்து போயிட்டு இருக்கிறது, எங்களுக்கு தண்ணி பஞ்சமா இருக்கிறது, நீங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க அப்படிங்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுல பயான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப எந்திரிச்சு முறையிடுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, மெம்பர்ல நின்று கொண்டே ஒரு துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் மழை இறக்குவாயாக என்ன செய்யறாங்க, ஒரு துஆவை செய்யறாங்க. செஞ்ச உடனே மழை கொட்ட ஆரம்பிக்கிறது. கொட்டுனா ஒரு வாரத்துக்கு மழை. அடுத்த வாரம் ஜும்மாவில் அதே ஆள் எந்திரிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரை எல்லாம் வீடுகள்லாம் இடிஞ்சு விழுவுது, கால்நடைகள்லாம் மழையில செத்து செத்து விழுவுதுன்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, ஒரு துஆ செய்யறாங்க. அந்த ரெண்டு துஆவுலையுமே என்ன செய்யறாங்கன்னா ஹம்து ஸலவாத் இதெல்லாம் சொல்லிட்டு செய்யல. என்ன செய்யறாங்க, அல்லாஹும்ம ஹவாலைனா வல அலைனா எடுத்து எடுப்புல துஆ. அவர் கேட்டார், உடனே என்ன செய்யறாங்க, இறைவா இதை வேற சுற்றுப்புறங்களுக்கு அனுப்பிடு, எங்களுக்கு அனுப்பிடாத, எங்களுக்கு கேடாக்கிறாத, வேற ஊர்களுக்கு அனுப்பு அப்படின்னு துஆ செஞ்சாங்க. அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை பேர் கேட்கும் பொழுதெல்லாம் பொதுவான துஆக்களும் செய்திருக்கிறார்கள். அந்த துஆக்களுக்கெல்லாம் ஹம்து ஸலவாத் அப்படிலாம் என்ன செய்யல, சொல்லி அவங்க செய்யல. வேற எந்த துஆவுக்கு தெரியுமா, ஒரு துஆவுக்கு அப்படி இருக்கிறது. எந்த துஆ என்றால், ஒருத்தர் தொழுகையில முடிச்சுட்டு ஒருத்தர் ஸலவாத் ஓதுறார், துஆ ஓதுறார், தொழுகையில ஓதுறாருன்னு வருது, தொழுகை முடிச்சுட்டு ஓதுறாருன்னு வருது. ஓதும்போது என்ன செய்யறாருன்னா டைரக்டா கேட்க ஆரம்பிச்சிடறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ அவசரப்பட்டு விட்டாய், நீ துஆ கேட்கிறதா இருந்தா முதல்ல அல்லாஹ்வை புகழ்ந்துக்க, அதுக்கப்புறம் என் மீது ஸலவாத்தை ஓதிக்க, அதுக்கப்புறம் நீ துஆ செய். அத்தஹியாத்துல கூட அப்படிதான் செய்யறீங்க. அத்தஹியாத்துல நீங்க துஆ கேட்கறீங்க. துஆ கேட்கும்போது என்ன செய்யறீங்க, அத்தஹியாத்து லில்லாஹி என்பது அல்லாஹ்வை புகழ்வது, எல்லா காணிக்கைகளும் எல்லா வணக்கங்களும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானதுன்னு ஃபர்ஸ்ட் என்ன செய்றீங்க, அந்த அத்தஹியாத்து முழுசுமே அல்லாஹ்வை புகழக்கூடியதுதான். ரெண்டாவது என்ன பண்றீங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் என்று வரக்கூடிய ஒரு ஸலவாத்தை ஓதுறீங்க. மூணாவது என்ன பண்றீங்க,
அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் கற்றுத் தந்த துஆ இருக்கு இல்லையா, அல்லாஹும்ம இன்னி லலம்து நஃப்ஸின்னு ஓதுறீங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்கன்னு ஓதுறீங்க, அல்லாஹும்ம ஃபிர்லி மா கத்தம்துன்னு பல துஆக்கள் இருக்குது. ஏதாவது ஒன்று ஓதிக்கலாம். அப்ப அந்த துஆக்களில் ஏதாவது ஒன்றை ஓதுகிறோம். இந்த ஓதுறதுல தொழுகையில ஓதுறதுல தொழுகைக்கு உள்ளேயோ தொழுதுட்டோ நீங்கள் அல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது நீங்க என்ன செய்ய, நிதானமா உட்கார்ந்து அதுக்கு நேரம் ஒதுக்கி செய்யறீங்க. அந்த துஆவுல ஃபர்ஸ்ட் ஹம்து சொல்லுங்க, ஸலவாத் சொல்லுங்க. ஒருத்தர் என்ன செய்யறாரு, பிரயாணம் பண்ண துஆ செய்யுங்கறாரு, உடனே உட்கார்ந்து அல்ஹம்துலில்லாஹ் அவர் போயிடுவாரு. அவசரமா பிரயாணம் சொல்ல வந்திருக்கிறாரு, துஆ செய்யுங்கறாரு, நல்லபடியா போயிட்டு வாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சுக்கற. அந்த இடத்துல அதைத்தான் சொல்லணுமே தவிர அவருக்காண்டி உட்கார்ந்துட்டு ஹம்து ஸலவாத்லாம் ஓதி முடிச்சிட்டு நீ துஆ செஞ்சீங்கன்னா அவர் பஸ்ஸை விட்டுருவாரு. அவர் உங்க இதை எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டாரு. உடனே இன்ஸ்டன்டா அங்க பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது. இதுக்கெல்லாம் என்ன கிடையாது, ஹம்து ஸலவாத் கிடையாது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல பேர் துஆ செய்ய சொல்லும் பொழுதுதான் உடனே செஞ்சிட்டாங்க. பல சந்தர்ப்பம் பல விஷயத்துக்காக வேண்டிய துஆ செய்யுங்கன்னு கேட்கும் பொழுதெல்லாம் டைரக்டா துஆவுல இறங்கினாங்களே தவிர ஹம்து ஸலவாத்லாம் சொல்லி துஆவுல இறங்கல. அப்ப தொழுகைக்கு பிறகு உட்கார்ந்து நம்ம டைம் எடுத்து அதுக்குன்னு ஓதக்கூடிய துஆக்களுக்கு தான் என்ன செய்யணும், அதுக்குன்னு மெனக்கட்டு உட்கார எந்த ஒரு அவசரமும் உனக்கு இல்ல. பள்ளிவாசலுக்கு வந்துட்ட துஆ செய்யற, கொஞ்சம் அல்லாஹ் கொஞ்சம் புகழ்ந்துக்க, ரசூலுல்லாஹ் மூலமா அந்த மார்க்கம் கிடைச்சதுனால அவங்களுக்கு ஒரு துஆ செஞ்சுக்க, அதுக்கப்புறம் துஆவை கேளு, அப்ப நீ கேட்டது கிடைக்கும்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. அதனால இந்த தொழுகையோடு சம்பந்தப்பட்ட துஆக்களில் மாத்திரம் ஹம்து ஸலவாத் அவசியம் வைத்துக் கொள்ளுங்கள். வேற அவசர ஆத்திரம் மற்ற விஷயங்கள் பொதுவாக கேட்க வேண்டியது அதுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது. சும்மா இன்றைக்கு பரீட்சையில உட்காருறீங்க, பரீட்சையில உட்கார்ந்துருச்சுன்னா யா அல்லாஹ் எனக்கு வெற்றியை தாண்ட மனசுக்குள்ள துஆன்னு எழுத ஆரம்பிச்சிடலாமே. அதுக்கெல்லாம் ஒரு பெரிய டைம் எடுக்க வேண்டிய, அதுக்கெல்லாம் ஹம்து ஸலவாத்லாம் ஓதி சின்ன அவசியம் கிடையாது. இது மாதிரி சில துஆக்களுக்கு இருக்குது, சில துஆக்களுக்கு இல்ல. ஹாஜியார் என்ற பரம்பரை பதவி உள்ளதா? இஸ்லாத்தில் ஹாஜியாராக வருவதற்கு என்னென்ன தகுதிகள் வேண்டும்? இஸ்லாத்தில் ஹாஜியார்களுடைய பணி என்ன? இது குறித்து தயவு செய்து விளக்கவும். இஸ்லாத்துல ஹாஜியாருங்கிறது உண்டான்னு கேட்கிறாங்க. ஹாஜியார் வேற, காலியாருங்கிறது வேற. அந்த காலிய உருதுக்காரங்க காசிம்பாங்க, அதான் காசியார்னு வந்துருச்சுன்னு வைங்களேன். இப்ப காசிக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா நீதிபதினு அர்த்தம். காசிக்கு என்ன அர்த்தம்? நீதிபதி, அது அர்த்தம். முஸ்லிம் மன்னர்கள் இந்த நாட்டை ஆட்சி பண்ணும்போது நீதிபதிகளாக இஸ்லாமிய சட்டப்படி வரும்ல வழக்கு, அதை தீர்ப்பளிப்பதற்காக வேண்டி எல்லா ஊர்களும் என்ன செஞ்சாங்க, காசின்னு சொல்லி நியமிச்சாங்க. காசினா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறவர், குழுக்கள் வாங்கல் கல்யாணம் காட்சி எல்லாத்துக்கும் போய் அவர் தான் நீதிபதியா உட்கார்ந்து என்ன செய்வாரு, தீர்ப்பளிப்பார். அப்ப ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் ஏற்பட்ட பொழுது அவங்க நியமித்த ஒரு நீதிபதியை தான் காசின்னு சொல்லுவாங்களே தவிர இஸ்லாமிய தீர்ப்பே இல்ல ஜட்ஜே இல்லைங்கும் போது நீ காசின்னு சொல்ல முடியாது. முஸ்லிம் அரசாங்கம் இருக்கும் போது இவங்க என்ன செஞ்சாங்க, காசின்னு நியமிச்சாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா நீதிபதி அந்தஸ்துல இருந்தும், அது பரம்பரையும் கிடையாது, அது படித்தவர்கள் தேர்ந்தெடுப்பாங்க. காசியா யாரை தேர்ந்தெடுப்பாங்கன்னா யாருக்கு குர்ஆன் அறிவு இருக்கிறது, யாருக்கு ஹதீஸுடைய அறிவு இருக்கிறது, யாருக்கு ஆய்வு தரக்கூடிய திறன் இருக்கிறது பார்த்து அவர் என்ன செய்வாங்க, இன்டர்வியூ எடுத்து போய் இருக்கிறாங்க, நீதிபதிகளை போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி நீதிபதியை நியமிச்சாங்க. அப்ப முஸ்லிம் ஆட்சி எப்ப போயிடுச்சோ வேற ஆட்சி வந்துருச்சு, அதுக்கப்புறம் இவங்களுக்கு காஜிங்கிறதும் கிடையாது. அந்த முகலாயர் காலத்தில் ஒருத்தர் காஜியா இருந்தாருன்னா அதோட ஒரு காஜி முடிஞ்சு விட்டது. அதுக்கப்புறம் காஜி வேலை யாரும் பார்க்கறது பொய். இது காஜின்னு சொல்லிக் கொள்வது என்னது, பொய். மார்க்க தலைமைக்காக வேண்டி காஜி யாரும் கிடையாது. நீதிமன்றங்கள் தீர்ப்பு ஹதீஸ்ல வருது, லா யக்தில் காலி வஹுவ யக்தி ஹீன கல்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு காலியாக இருக்கக்கூடியவர், ஒரு நீதிபதியாக இருக்கக்கூடியவர் கோபமாக இருக்கும் பொழுது தீர்ப்பளிக்க வேண்டாம். காலிக்கு என்ன அர்த்தம் ஹதீஸ்ல வழங்குது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் அந்த காலிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. காலினா காசின்றாங்க. லா யக்தில் காலி ஹீன யக்தி வஹுவ கல்பான். ஒரு காலியாக இருக்கக்கூடியவர் தீர்ப்பளிக்கும் பொழுது கோபமா இருக்கக்கூடாது. கோபமா இருந்தா வழக்க ஒழுங்கா விசாரிக்க மாட்டார். இவன் என்ன சொல்றான், அவன் என்ன சொல்றான், ரெண்டுல எது சரி? கோபம் வந்தா ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, கோபம் வந்துருச்சுன்னா புத்தி மழுங்கி போயிடும். அப்ப கோபத்துல நம்ம பொண்டாட்டி சண்டை போட்டு வந்தான்னு வைங்க, சீட்ல உட்காரக்கூடாது. கோபம் அடங்குற வரைக்கும் உட்கார்ந்துட்டு அப்புறமே என்ன செய்யணும், நிதானத்துக்கு வந்த பிறகு தீர்ப்பளிக்கணும். இல்லாட்டி குற்றவாளியை நிரபராதின்னு சொல்லிடுவான், நிரபராதிய குற்றவாளிடுவான். ஏன் சொத்தை உங்க சொத்துன்றான், உங்க சொத்தை ஏன் சொத்துன்னு சொல்லிடுவான். அப்ப நீதிபதி கோபமா இருக்கும்போது அப்படி சொல்றாங்க. இதுலதான் அந்த காலிங்கிற வார்த்தை வருது. இதன் அடிப்படையில் தான் முஸ்லிம் மன்னர்கள் நினைஞ்சாங்க நீதிபதிகளை, அபு ஹனீஃபாவெல்லாம் காலியா இருந்தார்னு அவர் ஜட்ஜா போட்டிருந்தாங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்தார். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மார்க்கத்தை நன்கு அறிந்தவர்களை அந்த மாதிரி நியமித்தார்கள்.
இஸ்லாமிய ஆட்சி போன பிறகு கடைசியா இருந்திருப்பான்ல ஒரு காஜி, அவன் என்ன பண்ணிட்டான்டா, எனக்கு பிறகு என் புள்ள காஜி, என் பிள்ளைக்கு பிறகு என் பேரங்காஜி, பேரனுக்கு பிறகு கொள்ளு பேரங்காஜி, கொள்ளு பேரனுக்கு பிறகு எள்ளு பேரங்காஜி நினைச்சுட்டான். அப்படி கொண்டு வந்துட்டானே தவிர மார்க்கத்தில் என்ன தீர்ப்பளிக்க போறாரு? விளங்காம என்ன பண்றாங்க, இந்த அரசாங்கத்திலையும் டவுன் காஜின்னு போட்டு நியமிக்கிறாங்க. அப்படி ஒண்ணு கிடையாதுன்னு நம்ம நாட்டு சட்ட புத்தகத்தில் இருக்குது. அதுக்கு கேஸும் போட்டிருக்கிறாங்க. அனிமா கூடிய சீக்கிரம் தீர்ப்பாயிரும். காஜிங்கிறத இல்லைன்னு தீர்ப்பளிச்சிருவாங்க. காஜின்ற ஒரு கான்செப்ட் அது கிடையாது நம்ம நாட்டில். அப்படி இருந்தா நீ தீர்ப்பளிக்கணும். திருடினா கையை வெட்டுவியா? திருடிட்டான்னு காஜிட்டு பிடிச்சிட்டு போய் என்ன செய்யணும், இவனுக்கு கையை வெட்டுங்கள், இவனை 5 வருஷம் ஜெயில தள்ளுங்கள், அதான் காஜி. அது செய்ய முடியற அப்புறம் என்ன காஜி? அது செய்யறவருக்கு பேர் தானே மார்க்கத்தில் காஜின்னு பேரு. இது சும்மா அந்தஸ்துக்குரியது. இந்த பாரம்பரியமா வருது. பாரம்பரியத்துக்கு இஸ்லாத்துல கிடையாதுங்க. அவன் தகுதி திறமையை கொண்டுதான் ஒருத்தனை மதிப்பிடணுமே தவிர பாரம்பரியத்தில் சொந்தம் கொண்டாட ஏதாவது இஸ்லாத்துல இருக்குதா? அதனால கிடையாது. அதுக்கு எதிராக அநேகமா விரைவில் நெஞ்சர் ஹைகோர்ட்ல அந்த வழக்கு நடந்து கொண்டு 2-3 நாளுக்கு போட்டிருக்காங்க. அது முடிவுக்கு வந்துவிடும். உங்க ஊர்ல இருந்து கூட ஒரு கேஸ் போட்டிருக்காங்க எதிரா. சரி, அந்நிய பெண்ணிடம் அனைவரும் சந்தேகப்படும்படி நடந்தால் அவர் டிஎன்டிஜேவின் உறுப்பினராக இருக்கலாமா? அந்நிய பெண்களோடு ஒரு அனைவரும் சந்தேகப்படும் வகையில் ஒரு நடந்தார்களேயானால் நம்ம ஜமாஅத்துக்கு பைலா புஸ்தகமே போட்டு எல்லாருக்கும் தந்திருக்கோம். எந்த ஒரு இயக்கத்திலையும் அந்த விதிமுறைகளை புஸ்தகமாக்கி எல்லாருக்கும் பரவலா கொடுத்தது கிடையாது. நம்ம ஜமாஅத்துக்கு பைலா புக் என்ன இருக்கு, சட்ட புக்குண்டே இருக்கிறது. அதனுடைய கடைசி பக்கத்துல இதுக்குரிய விடை எழுதி வச்சுக்கோம். நம்ம ஜமாஅத்துல மட்டும் நினைச்சிருக்கிறோம். என்ன எழுதியிருக்கோம்னு கேட்டா, இந்த மாதிரி ஒரு அந்நிய பெண்களோடு தனித்திருந்து அது ஒரு ஜமாத்துடைய பெயரை கெடுக்கிற அளவுக்கு வந்து விட்டது என்று சொன்னால் அதை நம்ம விசாரிப்போம். முதல்ல புகார் வரணும். புகாருக்கு வந்த பிறகு என்ன செய்வோம்னா கூப்பிட்டு விசாரணை நடத்துவோம். அந்த குற்றச்சாட்டு உண்மைதான், பொய்யாவும் சொல்லலாம். ஒரு ஆள் மேல பொய்யாவும் சொல்லி விட்டு போயிடலாம். அவரை கவுத்துறதுக்காக செய்வாங்க. அதுவும் உலகத்தில் உண்டு. அப்ப நம்ம விசாரணை நடத்தி அந்த முகாந்திரம் இருக்குது, விபச்சாரம் நடந்திருக்கான்லாம் பார்க்க மாட்டோம். அந்த தனித்திருந்து ஒரு முகாந்திரம் இருக்குனால நினைச்சிருவோம். நிர்வாகியா இருப்பாரையானால் உடனடியாக அவர் நிர்வாகி நீக்கப்பட்டுருவார். நிர்வாகியா இருப்பாரையானால் அவரை எந்த ஒரு மாநிலத்தில இருந்து கீழே வரைக்கும் நிர்வாகத்திலிருந்து நெஞ்சிருவாங்க, உடனே நீக்கிறோம். பைலாவுல விதியிலே நம்ம எழுதி வச்சுக்கிறதுனால அதான் நம்ம ஜமாத்துடைய சட்டம். ஆனா ஒழுங்கா விசாரிக்குவோம். நிர்வாகி இல்லாத ஒருத்தரை இந்த மாதிரி குற்றங்கள் செய்வாரையானால் உறுப்பினர் விட்டு நீக்க மாட்டோம். ஏன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த மாதிரி சில தப்புகள்லாம் சஹாபாக்கள் செஞ்சாங்க, தண்டனையை கொடுத்தாங்களே தவிர இஸ்லாத்தை விட்டு நீக்க வச்சாங்க. சஹாபாக்கள் விபச்சாரம் செஞ்சு தண்டனை வாங்கணும் இருக்கத்தானே செய்யறாங்க. மாயிசு அந்த பெண்மணி எல்லாம் வந்து கேட்பாங்க. அது மாதிரி வர்றவங்களை ரசூல்லா நீக்கல. அப்ப மனிதன்கிற முறையில் ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு, பொறுப்பு வைக்க வேணாம். நான் ஒரு அந்தஸ்துல உட்கார வைக்கிறது தான் கூடாதே தவிர நீ திருந்திக்க, இனிமே இது நல்லது இல்லை, இனிமே உன்னை மாத்திக்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், அது ஒரு வான் பண்ணுவோம். அதுல இருக்கு, விதியில இருக்குது. வான் பண்ணி அப்படியே அப்படி இருந்துட்டாருன்னு வைங்களேன், உறுப்பினரா இருந்துட்டு இருப்பாரு. 2வது தடவை செஞ்சாருன்னு வைங்க, 2வது தடவை செஞ்சாருன்னா என்ன செய்வோம்னு கேட்டா அப்ப கூப்பிட்டு என்ன செய்வோம், அவருக்கு ஒரு வருஷ காலம் தற்காலிகமா நீங்க நீக்க வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். 3வது தடவை வந்தா தான் என்ன செய்வோம், நீங்க எந்த வகையிலையும் உங்களுக்கு உறுப்பினருங்கிற அந்தஸ்து கிடையாது. ஜமாத்துக்கு வரலாம் போகலாம், ஓட்டெடுப்பு நடத்துறது, தேர்தலில் போட்டியிடுறது, பொறுப்புக்கு வருவது, இந்த மாதிரிலாம் கிடையாது. இப்படி எல்லாம் நம்ம செய்வோம். உறுப்பினருக்கு இந்த கண்டிஷன் நம்ம போடல. நிர்வாகிக்கு கண்டிப்பா இந்த கண்டிஷன் இருக்கிறது. அந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்துருச்சுன்னா அதை விசாரிப்போம். புகாரா வரணும். உங்களுக்கு தெரிஞ்சதுனால நாங்க நடவடிக்கை எடுத்துட மாட்டோம், எங்களுக்கு வரணும். அது எங்க ஊர்ல இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லி எழுத்துல என்ன செய்யணும், வந்தா அப்படி விசாரிச்சு யாரா இருந்தாலும் அதுக்குரிய நடவடிக்கை ஜமாத்து எடுக்கும். சார், இந்த ஓரிரை கொள்கைன்ற முறையில தான் நான் ஈடுபட்டு தான் வந்திருக்கேன். நான் கடந்த 4 மாசமா அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி தான் நானே வந்திருக்கேன். அப்படி வந்துட்டு இன்னும் சந்தேகமெல்லாம் எனக்கு இருக்கு. என்ன சொன்னா, இப்ப நான் பொட்டல்புதூருக்கு போனேன், அங்க முகமதியார் பள்ளிவாசலுக்கு போனேன். அங்க பிள்ளையார் உள்ள தண்ணி ஊத்துற மாதிரி அங்க ஊத்திக்கிட்டு இருக்காங்க, எண்ணெய் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால இந்து மதத்துல இருக்கிற மாதிரியே இருக்குது என்னடா அப்படின்னு பல யோசனை எல்லாம் வருது. இதுக்கு என்ன சார் காரணம்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இந்த சகோதரர் என்ன கேட்கிறாருன்னா, எனக்கு நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் சந்தேகம் இருக்குங்கிறாரு. வந்துட்டாரு, ஆனா இன்னும் கொஞ்சம் சந்தேகம் இருக்குங்கிறாரு. என்ன சந்தேகம் இருக்குதான், பொட்டல்புதூருக்கு போயிருக்கிறாரு. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பொட்டல்புதூர். அங்க போய் பார்த்தா இந்த சாமியார்கள் இந்த இவங்க எல்லாம் என்ன செய்வாங்களோ அது எல்லாமே அங்கேயும் பண்றாங்க. கோயில்கள்ல எப்படி ஏமாத்துவாங்கன்னு நாங்க நினைச்சோமோ அது மாதிரி எண்ணெயை மந்திரிச்சு கொடுக்கறது,
ஓதி பார்க்கறது, தாயத்து போடுறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அங்கேயும் நடக்கிறது. அப்ப இதை பார்க்கும்போது என்ன இருக்குன்னா, அது வந்து ஒரே மாதிரி தானே இருக்கு, நம்ம ஏன் இதுக்கு வரணும் என்று டவுட் வருது எங்களுக்கு, எங்களை கன்ஃபியூஸ் ஆக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது வந்து நம்ம இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு வந்து இவங்களுடைய செயல் எப்படி தடையா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவர் நல்ல பொட்டல் பூர் வரைக்கும் போயிருக்காரு, நல்ல வரைக்கும் மதுரையில கப்பல் விடுறதுன்னு பார்க்கல. ஒரு மதுரைக்காரா இருந்து என்ன செய்வாங்க, ரோட்ல கப்பல் விடுவாங்க, அது ஒன்றும் பார்க்கல. நீங்க சொல்லக்கூடிய மேட்ரு வந்து பொட்டல் புதூர் மாதிரியே மதுரையிலும் உண்டு. பொட்டல் புதூருடைய நாயகர் தான் மதுரைக்கு நாயகர். பொட்டல் புதூர்ல உள்ள அதே மாதிரி கபரு இல்லாத மேட்ரு தான் இங்கேயும். அது என்ன மேட்ரு? அப்துல் காதர் ஜிலானின்னு ஒருத்தர் இருந்தாராம், ஒரு 500 ஆண்டுகளுக்கு முந்தி உள்ள ஒரு ஆளு. அவர் வந்து ஈராக்ல வந்து அவர் வாழ்ந்தாரு. ஈராக்குங்கிற நாட்டில் என்ன செஞ்சிருக்காரு, வாழ்ந்தாரு. அங்கதான் அவருடைய அடக்கத்தலம்லாம் இருக்கிறது. அங்கதான் பாம்பை போட்டு உடைச்சு தகர்த்து விட்டாங்க அமெரிக்காக்காரங்க. அதை கூட அவருக்கு தடுக்க முடியல. அந்த பாம்பு போட்டு நினைச்சிட்டாங்க, அவருடைய அந்த அடக்கத்தலம் எல்லாம் ஒண்ணும் இல்லாம செதஞ்சு போச்சு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த அப்துல் காதர் ஜிலானி என்பவர் பொட்டல் புதூருங்கிற ஊர்ல வந்து ஒரு இடத்துல ஒழு செஞ்சாராம். ஒரு அங்க ஆறு, தண்ணி இல்லாத ஒரு ஆறு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த இடத்துல செஞ்சாராம், ஒழு செஞ்சாரு, தொழுகைக்காக வேண்டி ஒழு செஞ்சாரு. அந்த இடத்துக்காக வேண்டி ஒரு தர்கா கட்டி வச்சிருக்கிறான். அங்க அவர் அடக்கஸ்தலம் இல்ல, கபரும் இல்ல, அவர் அங்க வாழவும் இல்ல, அங்க வரவும் இல்லை. அவருடைய வரலாறு பிரகாரம் அவர் இந்தியாவுக்கு வந்ததே கிடையாது. அவன் என்ன செய்யறான், அங்க கட்டி வச்சுட்டு என்ன செய்யறான், அவர் பேர்ல கந்தூரி வச்சு யானையெல்லாம் தர்காவுடைய வாசல்ல யானையெல்லாம் நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. அந்த யானைக்கு மைதீன் பிச்சைன்னு பேரு. பொட்டல் புது தர்காவுல தர்கா வாசல்ல ஒரு யானை, எல்லாருக்கும் ஆசி வழங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு புள்ளை இல்லைன்னு போனாங்கன்னு வைங்க, அது யானைகிட்ட கொடுத்து வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த யானை துதிக்கையில எடுத்து அந்த வாழைப்பழத்தை கொடுத்துருச்சுன்னு சொன்னா கன்ஃபார்மா புள்ள உண்டாயிரும். இப்படி நம்பிக்கையில் அங்க போயிட்டு இருந்தாங்க. அந்த மொய்தீன் பிச்சை வந்து மண்டையை போட்டாரு யானை, அதை புதைச்சி தர்கா கட்டி வச்சுக்கிறாங்க. அந்த பொட்டல் புதூர்ல இவர் இல்லாத கபரு இல்லாம ஒரு தர்கா கட்டி வச்சுக்கிறாங்க. அது போக என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த யானை செத்த உடனே யானையை வந்து இஸ்லாமிய முறை பிரகாரம் நல்லடக்கம் செய்தார்கள் எழுதி வச்சுக்கிறாங்க. அப்ப யானைக்கு இஸ்லாமிய முறை என்னன்னு நமக்கு தெரியல. அது எப்படி கபன் போடுறது, அதுக்கு எந்த மாதிரி ஜனாசா தொழுகை நடத்துறது நமக்கு விளங்கல. இஸ்லாமிய முறை பிரகாரம் அது நல்லடக்கம் செய்து யானைக்கு தர்கா கட்டி வச்சுக்கிறாங்கன்னு பாத்துக்கிறங்க. அதே மாதிரி தான் இங்க வந்தாராம், தெற்கு வாசலுங்க இருக்குல்ல, கட்டி வச்சுக்கிறாங்களா, பக்கத்துல இருக்கு. இந்த இடத்துல வந்து நெஞ்சார் அப்துல் காதர் ஜிலானி வந்தாராம். வந்ததுக்கு நினைவாக என்ன செஞ்சிருக்கிறாங்க இவங்க, இங்க ஒரு தர்கா, ஒரு இல்லாத கபரும் இல்ல, ஒரு வரவும் இல்ல, அவர் பேர்ல ஒரு தர்காவை கட்டி வைத்துக் கொண்டு அவங்க என்ன செய்யறாங்க, கப்பல் ஓட்டுற ரோட்ல கப்பல் எடுத்துட்டு போவாங்க. இந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கையில் இருக்கிறாங்க. அப்ப நீங்க சொல்லக்கூடிய அந்த மேட்ரு வந்து எங்கேயும் இருக்குது, இங்க பொட்டல் புதூர்ல இருக்கிற மாதிரி மதுரையிலும் இருக்குது. அது இந்த சீக்கிரத்தில் பாத்துக்கிறீங்க. ஆனால் நீங்க என்ன விளங்கணும், இந்த செயல் வந்து இஸ்லாத்துக்கு வந்த ஒருத்தருக்கு சந்தேகம் ஏற்படல, கவனிக்கணும். இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் கவனிக்கணும். ஒரு மனிதர் விளங்கி சிந்திச்சு இஸ்லாத்துக்கு வர்றாரு, வந்துட்டு தர்கா பாக்குறாரு, வெறுப்பா இருக்கு அவருக்கு, பேசாம அங்க இருந்திருக்கலாம் போல இருக்கு, ரெண்டு ஒரே மாதிரி தானே இருக்குது. அப்ப எத்தனை பேர் வருவதற்கு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இவர் வந்துட்டு டவுட்ட கேட்கிறாரு, நம்ம தெளிவுபடுத்திடுவோம், இன்ஷா அல்லாஹ் சந்தேகம் தீந்துரும். இஸ்லாத்துல அது இல்ல, இவங்க விளங்காம செய்யறாங்கன்னு நம்ம விளக்கிடுவோம். ஏன் இல்லங்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கபர் இருந்தா கூட கபரை கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யுப்னல் குபூர், கபர் கட்டுவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யுஜஸ்ஸஸல் குபூர், கபர் மீது பூசுவதை தடுத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய நேரத்தில் மௌத்தாவதற்கு மரணிப்பதற்கு 5 நாளைக்கு முன்னாடி சொன்னார்கள், லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தகது குபூர அன்பியாயிஹிம் மசாஜித், நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை எல்லாம் தர்காக்களாக கட்டி கொண்டார்களே, அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குகிறது, எனக்கு கட்டிவிடாதீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாவதுக்கு முன்னாடி எச்சரிக்கை பண்ணினாங்க. அது மாத்திரம் இல்லாம மருமகனை கூப்பிட்டு, மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு சொன்னார்கள், லா ததா அலல் அர்லி கப்ரம் முஸ்ரிஃபன் இல்லா சஃபைத்தஹு, எங்க எல்லாம் கபர் உயரமா கட்டி இருக்கிறதோ இடிச்சு தகர்த்து தரமட்டமாக்கிட்டு வா என்று மருமகனை அனுப்பி அவர் போய் என்னஞ்சாரு, இடிச்சு தரமட்டமாக்கினார். அப்ப சமாதியை கட்டக்கூடாது, சமாதியின் மீது வழிபாட்டுத்தரம் எழுப்பக்கூடாது, சமாதி பூசக்கூடாது, அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குறது என்றெல்லாம் சொல்லி இருக்கும் பொழுது
நான் ஒரு கேள்விக்கு முதல் சொன்னேன்ல, காப்பி அடிக்கிறாங்கன்னு. அந்த பிற மக்கள்கிட்ட இருந்து காப்பி அடித்து தான் இந்த தர்காக்கள்ல கட்ட ஆரம்பித்தார்கள். கபரை வச்சுக்கிட்டு கட்டின ஒரு அட்வான்ஸா போய் என்ன பண்ணிவிட்டான், கபரு இல்லாம கட்டி வச்சிருக்கான். கபரை வச்சுக்கிட்டும் கட்டுறான், சமாதி ஒரு ஆளை புதைச்சு வச்சுக்கிட்டு தர்கா கட்டுறான். அவர் அங்க வந்தாரு, இங்க வந்தாருங்க, சாப்பிட்டாரு, இங்கனுக்குள்ள இது பண்ணாரு, அதுக்கெல்லாம் தர்கா கட்டுற அளவுக்கு ஆகிவிட்டது. அதனால இந்த கேள்வி கேட்ட சகோதரருக்கு மாதிரி ஆட்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள். வெளியே இருந்து கொண்டு இஸ்லாத்தை பார்க்கிறார்கள், நல்லா தான் தெரிகிறது. குர்ஆனை பார்க்கிறார்கள், நல்ல மார்க்கமா தெரிகிறது. இந்த தக்குவாசலுக்கு பார்த்தா அப்படி கெட்ட மார்க்கமா போயிடும். நல்ல மார்க்கம் நினைச்சிட்டு வருவாரா, நம்ம ஏன் இங்க வரணும், இதைத்தான் அவன் பண்றான், இவன் போடுற ராயத்தான் அவனும் போடுறான், அவன் துருநூறு கொடுத்தா இவன் எண்ணெயை கொடுக்குறான், இவனும் பூஜை தான் பண்றான், இவனும் எல்லாம் அதே தான் பண்றான் அப்படின்னு சொல்லி எவனும் கொடியேத்தன அவனும் கொடியேத்தன, அங்கேயும் உண்டியல் இங்கேயும் உண்டியல், எல்லாமே ஒரே மாதிரி தானப்பா இருக்குன்னு நினைச்சாங்கன்னா எப்படி வருவாங்க? அப்ப இந்த சந்தேகத்தை தீர்ப்பது ஒட்டுமொத்த மக்கள் கையில் இருக்கிறது. இவர் ஒரு ஆளை நினைக்காதீங்க, லட்சோபலட்சம் மக்கள் நீங்க ஏகத்துவத்தில் இருந்தால் இந்த இஸ்லாத்துக்கு வர ரெடியா இருக்கிறாங்க. இந்த தர்காவெல்லாம் ஒழிச்சு கட்டி சமாதியெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அல்லாஹ் மட்டும் வழிபடக்கூடிய சமுதாயமா நீங்க மாறினீர்களே, ஆனால் லட்சோபலட்சம் மக்கள் இந்த மார்க்கத்தினைக்கு வருவார்கள். தடுப்பது இந்த சமாதி வழிபாடு தான். ஒரு இறைவன்கிறீங்க, செத்து போனால புதைச்சு வச்சுட்டு அவரை என்னப்பா அது கல்லுக்கு சக்தி இல்லைங்கிறீங்க, செத்து போனாலுக்கு மட்டும் சக்தி இருக்குமான்னு கேட்பான்லவன். அந்த கேள்வி நியாயம் தானே? கல்லுக்கு எப்படி சக்தி இல்லையோ அது மாதிரி இறந்தவருக்கும் சக்தி இல்லை தானே? அவர்கிட்ட போய் கேட்கறீங்க, நான் இவர்கிட்ட கேட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி அவர்கள் நினைப்பார்களே. அதனால எப்படி இஸ்லாத்துக்கு வருவாங்க? டிஃபரெண்டா இல்ல, ரெண்டும் ஒரே மாதிரியா தெரிகிறது. சரியான மார்க்கத்தை சொன்னீர்கள் தான் ஈர்க்கப்படுவாங்க. அவருக்கு இந்த மாதிரி விளக்கம் சொல்வதை விட உங்களுடைய நடவடிக்கையால் பதில் சொல்லுங்கள். நடவடிக்கையால் என்ன செய்யணும்? ஒளிச்சு கட்டி தர்கா இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கி காட்டினால் அவர் சந்தேகமும் தீரும், இன்னும் லட்ச மக்களுடைய சந்தேகமும் தீரும். என்னுடைய பையன் வயது 13, வித்ரு தொழுகை 3 ரக்காய்க்கு தான் தொழுகிறதாக அந்த அந்நாள்ல இருந்து இந்நாள் வரைக்கும் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா அவன் திடீர்னு 1 ரக்காய்க்கு மட்டும் தொழுகிறான். அது எதுக்காக அப்படி தொழுகான்னு கேட்டா எனக்கு அப்படிதான் சொல்லியிருக்காங்க, திருச்சியில நான் படிக்கையில அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அவசர வேலைக்காக அந்த மாதிரி தொழுகலான்னு சொல்லியிருக்காங்களா, இல்ல எப்பவுமே இந்த மாதிரி தொழுதுகலாம் அப்படிங்கறதுக்காக அவன் ஏற்படுத்திக்கிட்டதா? அதை பத்தி விளக்கம் எனக்கு தரேன். வித்ரு தொழுகை என்று ஒரு தொழுகை இருக்கிறது. அது இஷாவுக்கு பிறகு தொழ வேண்டும். அது சுபுகு வரைக்கும் தொழுவலாம். அந்த தொழுகை தான் இரவில் தொழுகிற தொழுகையில் கடைசி தொழுகையாக இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஜ்அலு ஆகிர ஸலாத்திக்கும் பில்லைல் வித்ரா, இரவில் தொழும் தொழுகையில் கடைசி தொழுகையாக வித்தரை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறாங்க. இந்த வித்திருங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, ஒத்தேன்னு அர்த்தம். வித்திருக்கு என்ன அர்த்தம்? 1, 3, 5, 7, 9, 11, 13 பூரா ஒத்ததான். ஒத்தப்படையா இருக்கு இல்லையா? அந்த ஒத்தையான நம்பர்களுக்கு தான் வித்திரு என்று சொல்வார்கள். இப்ப இந்த வித்திருங்கிற ஒத்தப்பட தொழுகை என்பது எது வரைக்கும் நமக்கு ஹதீஸ்ல கிடைக்குதுன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தொழுது இருக்கிறாங்க, 5 தொழுது இருக்கிறாங்க. 3 தான் வித்திருங்கிறது கிடையாது, 3ம் வித்திரு தான். 5 ரக்காத்தும் தொழுது இருக்கிறார்கள், 7 ரக்காத்தும் வித்திரு இருக்கிறது. ஒரே சலாமுல 7 ரக்காத்தை என்ன செய்வது? தொழுவது. அது மாதிரி 9 ரக்காத்தும் வித்திரு இருக்கிறது, அப்படியும் தொழுது இருக்கிறார்கள். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு சிரமமான பிரயாணத்துல கஷ்டமான நேரமா இருந்தால் அவுத்திர்பி வாஹிதா, 1 ரக்காத்தும் தொழுது. அந்த 1 ரக்காத்து மட்டும் ரொம்ப ஒரு அரிதான நேரத்தில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்படித்தான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அதுக்கு ஒரு காரணத்தோடு சொல்லி இருக்கிறார்கள். 1 ரக்காத்தும் ஒத்ததான், 1 ஒத்ததான், 3 ஒத்ததான், 5 ஒத்ததான், 7 ஒத்ததான். இந்த ஒத்தப்படையாக என்ன செய்யணும்? நம்ம வித்திர தொழ வேண்டும். அதனால 3 தான் ஒரு நார்மலா உள்ள நம்பர், தொழுதுக்கிறங்க. 5 கூட தொழுங்க, ஒரே 3ல நின்றாம என்ன செய்யுங்க, 5 தொழுதுக்கிறங்க. 7 கூட தொழுதுக்கிறங்க. 7, 5 தொழுதா என்ன செய்யணும்னு கேட்டா, முதல் 4 ரக்காத்து இருக்குல்ல, 5 ரக்காத்து தொழுவுறீங்க, முதல் ரக்காத்துல அப்படி எந்திரிச்சிடணும். 2வது ரக்காத்துல அத்தையாத்து இருப்பீங்களா வழக்கமா, அப்படி இருக்கக்கூடாது, எந்திரிச்சிடணும். 3வது ரக்காத்துல அத்தாச்சு எந்திரிச்சிடணும். 4வதுலயும் 5வதுலயும் தான் உட்காரணும். அத்தையாத்து இல்லைங்க, 5 ரக்காத்து தொழுகிறீர்களே, ஆனால் 1ல எந்திரிக்கணும். உட்கார்ந்துட்டு அத்தையாத்து ஓதுவோம்ல, அது பண்ணக்கூடாது. 1ல இருந்து எந்திரிக்கணும், 2ல இருந்து அப்படி எந்திரிச்சிடணும், 3ல இருந்து அப்படி எந்திரிச்சிடணும். 4க்கு பிறகு அத்தையாத்து ஓதி விட்டு எந்திரிச்சு 5 என்ன செய்யணும்? தொழுதுக்கணும். 7 ரக்காத்து தொழுதீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 வரைக்கும், 5 வரைக்கும் என்ன செய்யக்கூடாது? உட்காரக்கூடாது. தராவீஹ் ஒரு ஆய்வு கொண்டு ஒரு நூல் போட்டிருக்கிறோம். அதுல தராவீஹ பத்தியும் இருக்கிறது, வித்திர பத்தி இந்த இவ்வளவு லிஸ்ட் அந்த புஸ்தகத்தில் இருக்கிறது. அதனால ஒத்த ரக்காத்தும் தொழலாம். அதை ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, அது பயந்தால்
உனக்கு சுபு கிடைக்காது என்று அச்சப்பட்டீரையானால் ஒரு ரக்காத் தொழுதுக்க அப்படின்னு ஒரு காரணத்தோடும் சொல்லி இருக்கிற காரணத்தினால முடிஞ்ச அளவுக்கு 3, 5, 7, 9 அது மாதிரி தொழுதுக்கிறங்க. சில நேரங்களில் 1 கூட தொழுதுக்கிறங்க.